சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய பாரம்பரிய ஜோதிடர்கள் ஒரு வார்த்தை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜென்ரலாவே ஒரு பொண்ணு பார்க்குறவங்களா இருக்கட்டும், பையன் பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஆயில்யமா அச்சச்சோ மாமியாருக்கு ஆகாது, மூலமா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அடிச்சு விட்டுருவாங்க. ஆக்சுவலா அது அப்படி ஒரு டைலாக் வந்து ரைமிங்காக வந்ததா, சும்மா போற போக்குல அடிச்சு விட்டாங்களா, இல்ல அதுக்கு ஒரு பின்புலம் இருக்குங்களா? அது வந்து எப்படின்னா, அந்த டைம்ல அதாவது அவங்க வந்து இந்த ஜாதகம் பார்த்து ஆராய்ச்சி பண்ற டைம்ல வந்து பொதுவான சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருப்பாங்கல்ல. ஓகே. ஒரு இப்போ வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கேல்ல இருந்து தானே நம்ம வந்து அனுபவத்தை சேகரிப்போம். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஜாதக அனுபவத்தை நம்ம வந்து எப்படி சேகரிப்போம்? நம்ம கிட்ட வர கஸ்டமர்ஸ் ஜாதகம், நமக்கு தெரிஞ்சவங்க ஜாதகம், சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் அப்படித்தானே நம்ம பார்ப்போம். ஆனா ஜாதகம் படிக்க ஆரம்பிச்சு, அந்த ஜாதகம் உருவாக்கப்பட்ட ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்துல அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய நடவடிக்கையும் மேனரிசமும் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்கல்ல. அப்சர்வ் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தோட சேர்த்திக்கிறாங்க. ஒரு 4-5 ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திருப்பாங்க, அல்லது ஒரு 10 ஆயில்ய நட்சத்திரம் பார்த்திருப்பாங்க. அவங்களுடைய கூட்டத்திலேயே அவங்களுடைய சமூகத்திலேயே பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க, புகுந்த வீட்டுல எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத பார்த்து அதுல சில காமன் சிமிலாரிட்டிஸ் ஏதாவது 1-2 இருக்கும் அல்லவா, அதை வந்து சேர்த்து வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தோட இந்த நட்சத்திரம் வந்து இவருக்கு ஆகாது அவருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்படி நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்து மாதிரி போற போக்குல அப்படியே போட்டு விட்டு போயிடுறாங்க. அது என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, இன்னி வரைக்கும் அதனோட இம்பாக்ட் இருக்குது. இன்னி வரைக்கும் இன்னைக்கும் நம்ம அதை பத்தி பேசுறோம்ல. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா, இந்த மாதிரி மூலம் வந்து அது ஆண் மூலம் வந்து அரசாலம், பெண் மூலம் நிர்மூலம். ஆக்சுவலா அது ஆண் மூலம் கிடையாது, அது வந்து ஆணி மூலம். அது வந்து ஆணி மாசம் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்க, பௌர்ணமியை குறிக்குது. ஓகேங்களா? சரி, அப்படியே அவங்க சொல்ற கான்செப்ட் பிரகாரமே இருக்கட்டும். இன்னைக்கு அரசு ஆண்டுகிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன ஆணி மூலத்துல பிறந்தவங்களா கிடையாது இல்லையா? அதே மாதிரி பரணி தரணியானம், ஆண் மூலம் அரசாணம், பரணி தரணியானம், அப்புறம் மகம் வந்து ஜெகமானம். இதெல்லாம் வந்து இந்த எதுகை மோனை வார்த்தைன்னு சொல்லுவாங்கல்ல. பரணி தரணி, அப்புறம் மகம் வந்து ஜெகம், ஆயில்யம் வந்து மாமியாருக்கு ஆகாது, என்னென்னவோ இந்த மாதிரி என்ன சொல்றது, ஊரோரம் வந்து ஒரு காணி நிலமும் உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பிள்ளையும் வேணும் அப்படிம்பாங்க. உத்திராட நட்சத்திரமும் உத்திரட்டாதியோ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஏதாச்சும் ஒரு செய்தி இருக்குது. போற போக்குல அடிச்சு விட்டதுதான். அதுல வந்து அவங்க அந்த டைம்ல பண்ண அப்சர்வேஷன், சின்ன சின்ன அப்சர்வேஷனோட இம்பாக்ட்ல அவங்க பாட்டுக்கு சொல்லி விட்டு போயிட்டாங்க. ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னா, 2000-3000 வருஷமும் கடந்து இன்னைக்கு வந்து நம்மளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியாம இல்ல. ஓகேங்களா? ஆனா இதுல வந்து சூழல் என்ன, நம்மளுடைய கர்மா பிரகாரம் நம்ம வந்து இதை எப்படி பாக்குறோம், இது எப்படி அணுகுறோம்னா, உண்மையிலேயே நீங்க சொல்லுங்க, அதாவது மகம் ஜெகத்தை ஆள்றதும் பரணி தரணி ஆள்றதும் எந்த விஷயத்துல நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த பரணி தரணி ஆள்றது அப்படின்ற அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதே மாதிரி மகம் ஜெகம் ஆள்றது அப்படின்ற ஃபார்முலா இருக்குல்ல, அது வந்து என்ன சென்ஸ்ல நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பார்த்த ஜாதகம், நான் பார்த்த பரணி நட்சத்திரம், நான் பார்த்த மக நட்சத்திரத்தினுடைய சென்ஸ்ல தானே நான் அதை அணுக முடியும். அது வந்து எப்படி அப்ளை ஆகுது, இந்த கான்செப்ட் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மகன் நட்சத்திரத்துல பிறந்த நபர்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் வேற. ஓகே, அதே மாதிரி பரணி நட்சத்திரத்துல எத்தனையோ லட்சம் பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் வேற, லக்னாதிபதி வேற, ஜாதகம் வேற. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பரணிக்கும் மகத்துக்கும் இருக்கக்கூடிய காமன் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த எடுத்துக்கட்டி செய்யறதுன்னு இருக்குல்லமா. எடுத்துக்கட்டி செய்யறதுன்னா எப்படின்னா, இப்போ சில விஷயம், இப்போ ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் அம்மாவுக்கு ஒரு வேலை இருக்கும், அப்பாவுக்கு ஒரு வேலை இருக்கும், அண்ணாவுக்கு ஒரு வேலை இருக்கும், பிள்ளைக்கு ஒரு வேலை இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு டாஸ்க் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தர் வந்து ஸ்கூல் போய் படிச்சுட்டு இருப்பாரு, ஒருத்தர் காலேஜ் போயிட்டு இருப்பாரு, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, ஒருத்தர் கல்யாணமாயி குழந்தை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும்ல. அவங்கவுங்க அந்தந்த டாஸ்க் தானே பார்ப்பாங்க. மத்தவங்க டாஸ்க் இன்னொருத்தவங்களோட டாஸ்கை இவங்களா ரீப்ளேஸ் பண்ண முடியாது இல்ல. ஆனா இந்த பரணியும் இந்த மகமும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருடைய டாஸ்கையுமே அவங்களால எடுத்துக்கிட்டு செய்ய முடியுது. ஒரு இடத்துல ஒரு ஆள் இல்லமா. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்த நான் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு பதிலா அந்த இடத்த நான் நிரப்புறேன், நான் அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு பதிலா அந்த வேலையை நான் தற்காலிகமா செய்யறேன் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. அந்த சேலஞ்சு எடுத்துக்கிற தைரியம் யாருக்கு வரும் நீங்க நினைக்கிறீங்க? நம்பர் 1 ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பரணிக்கு வரும், அதுக்கப்புறம் மகத்துக்கு வரும். ஈவன் உங்களுக்கு வந்து புதன் கிரமா இருக்கக்கூடிய ரோகிணி உத்தரம் போராடுறதும் கூட டக்குன்னு ரிஸ்க் இருக்க மாட்டாங்க.
ஆனா துணிஞ்சு சூரியன் கர்மா இருக்கக்கூடிய அஸ்வினி ஆயில்ய அனுஷம் போட்டு, அதாவது நிர்வாகத்திறன், சூரியன் கர்மான்ற சூரியன் தானே நிர்வாகம், ஓகேங்களா? சூரியன் கர்மா இருக்கக்கூடிய அஸ்வினி ஆயில்ய அனுஷ நட்சத்திரம் கூட டக்குன்னு அந்த இன்னொருத்தருடைய டாஸ்க்ல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா இந்த பரணி மகம் இருக்குது பாருங்க, இவங்க வந்து என்னன்னா ஒருத்தர் அந்த இடத்துல இல்ல அப்படின்னா சரி யாருமே இல்லைன்னா கொஞ்சம் கூட தாங்கிறது கிடையாது, நம்மளால முடிச்சதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. இதை நான் வந்து நான் பரணி நட்சத்திர ஆண்களுக்கும் சரி, பரணி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களுக்கும் சரி, மகம் நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களுக்கும் சரி, மகம் நட்சத்திரத்துல இருந்த பெண்களுக்கும் சரி, நான் கண் கூட நான் அப்சர்வ் பண்ற விஷயங்கள். ஆனா இதை வச்சு மட்டும் இவங்க பரணி தரணி ஆழ்வாங்க, ஜகம் ஆழ்வாங்க அப்படின்றது கிடையாது. என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இவங்களை சுத்தி வந்து கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே இருக்குது. யாரை சுத்தி கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே இருக்குது? பரணி மகம் சுத்தி வந்து ஏதாச்சும் ஒரு கிரிட்டிசிசம் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள வந்து திட்டுறதோ, இவங்கள அல்ல அவங்கள வந்து நீ எல்லாம் என்ன, நீ இப்ப என்னமோ ஃபேமிலியில சில பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, நீ என்ன பெருசா சாதிச்சிட்ட கேட்பாங்கல்ல. பல பேர் வந்து ஆமா இதெல்லாம் பெரிய விஷயமா, இதெல்லாம் நான்லாம் அதை விட பெருசா செய்வேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே ரைட்டு. ஆனா அந்த டைம்ல இந்த பரணியும் மகமும் இன்வால்வ் ஆகி அந்த வேலையை செய்யல அப்படின்னா அந்த குடும்பம் அந்த நிலையில என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். எல்லாமே கொலாப்ஸ் ஆயிருக்கும். அதாவது நம்ம திருவள்ளூர்ல ஒரு குறள் இருக்குல்லமா, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு ஒரு குறள் இருக்கு இல்லைங்களா? டைம்லி ஹெல்ப்ன்றது எவ்வளவு முக்கியமா? கரெக்ட். சின்ன ஹெல்ப்பா இருந்தாலும் அது அந்த டைம் குறிப்பிட்ட நேரத்துக்கு, அந்த குறிப்பிட்ட நேரம் ஒரு இடம் நீங்க வந்து திடீர்னு அந்த டைம் திடீர்னு சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு நான் வரேன். ஒரு இடம் திடீர்னு வந்து நான் போயிட்டு விசாரிச்சு ஒரு விஷயத்த வாங்குறதுக்கோ, ஒருத்தரை போய் அணுகிறதுக்கோ, ஒரு வேலையை முடிக்கிறதுக்கோ, என்ன டாஸ்கா வேணாலும் இருக்கட்டும், அந்த டாஸ்க் எமர்ஜென்சி, திடீர்னு கை உடைஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாரும் கை உடைச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு ஒரு பரணி வருவாரு, டக்குன்னு ஒரு மகம் வரும். எப்படி அவங்களுக்கு அந்த தைரியம் வரும்னே தெரியாது. அப்போ இது வந்து ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இல்ல, கரெக்ட், குவாலிட்டி இல்ல. இந்த குவாலிட்டியை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்கல்ல. ஆமா, காலங்காலமா பார்த்துருப்பாங்களே இந்த குவாலிட்டியை பார்த்து. ஆக்சுவலா அவங்களுக்கும் அந்த டாஸ்க்குக்கும் பழக்கமே இருக்காது. அந்த டாஸ்க் அவங்க அதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ப்ரொஃபஷனலா அவங்க அந்த டாஸ்க் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு எமர்ஜென்சி வரும்போது பரவாயில்ல, ஏதோ நம்மளால முடிஞ்ச செய்வோம்னு இறங்கிடுவாங்க. இறங்கி அந்த டாஸ்க் ஒருத்தவங்க செஞ்சா எப்படி செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க. அப்படி செய்யும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, பரவாயில்லப்பா இவர் ஆல்ரவுண்டர்ப்பா, இவர் ஜித்த அப்படின்ற பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டதுதான் பரணி தரணி ஆள்றது. தரணி ஆள்றதுன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தரணி ஆள்றதுன்னா உட்காந்து ரூல் பண்றது கிடையாது. ஆல்ரவுண்டர்னு ஒரு பேர் இருக்குல்ல. ஆல்ரவுண்டர்னு என்ன, நம்ம வந்து தமிழ்ல தூய தமிழ்ல அது என்னன்னு சொல்லுவோம், உலகம் சுற்றும் வாலிபன்னு சொல்லுவோம். அது வந்து அப்படி நம்ம அர்த்தம் கிடையாது. ஆல்ரவுண்டர்னு என்ன, எந்த வேலையா இருந்தாலும் டக்குன்னு முடிப்பான், எந்த வேலையா இருந்தாலும் எடுத்துக்கிட்டு செய்வான். ஆனா அந்த வேலையை தொடுவதற்கு முன்பாக அவங்களுக்கு அதன் அனுபவமே இருந்திருக்காது. அதுல ப்ராப்பரா படிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அதுல ப்ராப்பரா வந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணி, நான் வந்து ப்ராப்பரா படிச்சு, நான் ப்ராப்பரா தெரிஞ்சுக்கிட்டு, நான் ப்ராப்பரா ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த விஷயத்துல இறங்குவேன்னு உட்கார்ந்து இருப்பாங்களே பேர் வழி. இவங்க அந்த மாதிரி கிடையாது. டக்கு டக்குன்னு இறங்கிடுவாங்க. இறங்கி அனுபவத்தை கத்துப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு தொழிலே செய்யாதவங்க அந்த தொழிலுக்கான அனுபவத்தை டக்குன்னு கத்துக்கிட்டு, குறுகிய காலத்துல கத்துக்கிட்டு, ஒரு நாள் முதல் வர மாதிரி டக்குன்னு அந்த டாஸ்க பண்ணிட்டாங்கன்னா ஹைலைட்டா தெரிவாங்கல்ல. அந்த ஹைலைட் டவரிங் பர்சனாலிட்டி தான் பரணியும் மகமும். சூப்பர். ஓகேங்களா? அதுல வந்து இப்ப இதுல ரேங்கிங்கே நம்ம சொல்ல முடியாது. அதுல மகத்துக்கும் அந்த குவாலிட்டி உண்டு. எப்படின்னா மகம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்குடைய பேஸ்மெண்ட்டே சுமந்துகிட்டு இருக்கும், மகன் தான் சுமந்துகிட்டு இருக்கும். ஆனா அத வந்து அந்த பேஸ்மெண்ட் மேல நின்றுகிட்டு இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த பேஸ்மெண்ட் இருக்கிறதுனாலதான்ப்பா நம்மளால நிக்கவே முடியுதுன்னு உணராது. மகன் எப்ப அப்படி ரிலீஸ் ஆயிட்டு, நான் புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே நீங்க நிக்கிறீங்க, நான் விட்டேன்னா எல்லாரும் விழுந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டு பார்த்தாங்கன்னு வச்சுங்க, ஆட்டம் கண்டு போயிடுவாங்கல்ல. அப்பதான் தெரியும், ஓஹோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மகம் நம்மள தாங்கி புடிச்சுக்கிட்டு இருந்திருக்கு, அதனாலதான் நம்ம இவ்வளவு காலம் நம்ம சொகுசா நின்றுகிட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த மகத்தை போய் நம்ம திட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு சில பேருக்கு உரைக்கும், சில பேருக்கு அதுவும் உரைக்காது. ஆனா அது எல்லாத்தையும் தாங்கிட்டு யார் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நான் பண்றேன் அப்படின்னு பண்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்ல. அது வந்து மகத்துக்கு உண்டு. நிறைய மக நட்சத்திரக்காரர்கள் தெரியாத ஒரு விஷயத்துக்கு போய்
குறுகிய காலத்துல அதை கத்துக்கிட்டு நல்லா எக்ஸல் ஆகுறாங்க. ஆனா அந்த தெரியாத ஒரு விஷயத்த குறுகிய காலத்துல போய் கத்துக்கிற அந்த டைம்ல நிறைய நெருக்கடிகள் ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல. அதாவது இந்த புது ப்ராஜெக்ட்ல தள்ளி விட்டுருவாங்க தெரியுமா. புதுசா ஒரு ப்ராஜெக்ட்மா, புதுசா ஆபீஸ்ல ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாங்க, அந்த டீம்ல யாருக்குமே அதை பத்தி தெரியாது. ஓகேங்களா, அதுக்கு மகத்தை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? எலி, மகத்தோட அந்த அந்த விலங்கு வந்து எலி. நம்மளுடைய எல்லா ஆராய்ச்சியும் எலியை வச்சு தானே டெஸ்ட் பண்ணுவோம். ஆமா, ஒரு மருந்து கண்டுபிடிச்சா எலி முயலை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி அது உயிரோடு இருக்குதான் பார்த்து அதுக்கப்புறமா நம்ம மத்தவங்களுக்கு அதை அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் மகத்தை வச்சுதான் டெஸ்டே பண்ணுவாங்க. சோதனை கொடுத்து எலி மகம். ஓகேங்களா, நம்ம 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 ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அதான் நமக்கு ஒரு எலிச்சா ஒருத்தர் இருக்காங்க, மகம் நட்சத்திரம் ஒருத்தர் இருக்காங்க, பிடிச்சி தள்ளி விடுப்பா அவங்கள அந்த டாஸ்க்ல. இப்ப அவன் எப்படி பர்ஃபார்ம் பண்றான்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுல அவன் சக்சஸ் ஆயிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் அதுல இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன எலியா? அப்ப அது எவ்வளவு பெரிய துரோகம். அப்ப அதை அவங்ககிட்ட சொல்லணும்ல. சொல்லாம என்ன பண்ணுவோம்? இந்தாமா பெரிய பொறுப்பை நான் அவன் கையில கொடுக்குறேன்னு தலையில கட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பொறுப்பையும் சுமந்து அந்த டாஸ்கையும் வெற்றிகரமா முடிக்கிற டைம்ல எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பாங்கம்மா அவங்க. அதெல்லாம் வாய் திறந்து சொல்லி இருந்திருக்க மாட்டாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா அதான் நீ நல்லா பண்றியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 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 டாஸ்க் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? லோட் அதிகமாகும்ல. அப்ப அதையும் சுமக்குறாங்களா அவங்க. ஆமா, அப்போ அந்த மாதிரி வந்து சில அந்த பேஸ்மெண்டா இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து மகம். ஓகேங்களா, அது இல்ல அப்படின்னா, அந்த பேஸ்மெண்ட் வந்து இல்ல அப்படின்னா எல்லாருமே ஆட்டம் கண்டு போயிடுவாங்க. சோ அதனால வந்து மகம் ஜகம் ஆளும் அப்படின்னு சொல்லி இந்த மகம் ஜகம் ஆளும் பரணி தரணி ஆளும் எல்லாம் வந்து லிட்டரலா இந்த ஆட்சியை குறிப்பதற்காகவோ லிட்டரலா அந்த உலகத்தை குறிக்கிறதுக்கான சொல் கிடையாது. இவங்க எல்லாம் ஆல்ரவுண்டரா இருக்கிறதுனால அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனவங்க அதுல கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம். ஓகேங்க சார். ஏன்னா அது ஜென்ரலா எல்லாரும் சொல்லிடுவாங்க, அதுக்கு உள்ளார்ந்து இவ்வளவு விளக்கம் இருக்குன்றதை ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றிங்க சார். நன்றிம்மா.